டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்க உங்களுக்கு புது புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். வாட் ஐ மீன் இஸ், டீச்சிங் ஃபேக்கல்ட்டிங்கிறது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் அல்லது காலேஜ் லெக்சரர்ஸ் ஹூவர். ஏன்னா எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கணும், பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், திரும்ப அவங்க நிற்கணும், ப்ரொஜெக்டர்ஸ் இருந்தாலும் மேலே பார்க்கணும், போர்டுனா மேலே பார்க்கணும், திரும்பவும் நிறைய எழுதணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு உடனே வலி வரும். தட் இஸ் cervical பெயின், நெக் பெயின், இன்னும் நிறைய பேர் இருக்குது. கழுத்துக்குள்ளே குடையுது, அப்புறம் கழுத்து பிடிச்சி இழுக்குது, கழுத்துக்குள்ளே நரம்பு சுருண்டுருச்சு, ரத்த ஓட்டம் ஓடலை, கழுத்து எதையோ கட்டி இழுக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் அது சார்ந்த தலைவலி வருது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபு, டீச்சராக இருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நாங்கள் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணுறோம். நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், எல்லா வேலையும் பண்ணுறது கரெக்ட் தான். ஆனால் இதை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு லேபிள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. மம்பட்டி பிடிச்சி தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க வேலையை விடவா உங்கள் வேலை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை அப்படி ப்ராக்டிக்கலாக அதிகம். தட் இஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ். இமோஷனலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, அதில் நான் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கல. ஏன்னா ஒரு குழந்தைக்கு கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்க ரொம்ப கஷ்டம், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஃபிசிக்கலாக நீங்கள் ஸ்ட்ரெயின் ஆகிறீங்கன்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை விட்டு தயவு செஞ்சு வெளியில் வாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டால் அதுக்கான காரணத்தை தேடுவோம். எழுதுறதுனால வலிக்கும், படிக்கிறனால வலிக்குது, நான் சொல்லிக் கொடுக்குறனால வலிக்குது, நான் ப்ரிப்பேர் பண்ணுறனால வலிக்குது, பேப்பர் தான் வலிக்குதுன்னா அது கிடையாது. அந்த ஆக்டிவிட்டி பண்ணால் கூட உங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே, அப்போ ஏதோ ஒரு பேரியர் இருக்குது, ஃபிசிக்கல் பேரியர்னே வச்சுக்கோங்களேன். தட் இஸ் உங்கள் மசில்லையோ அல்லது போன்லேயோ நர்வ்லையோ ஏதோ ஒரு பேரியர் உங்களை அந்த வேலையை செய்ய விட மாட்டேங்குது. அந்த பேரியர் என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப எளிமையான முறையில் சரி பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு சிடி எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு இன்றைக்கெலாம் ஒரு பேஷண்ட் வர்றாங்க, வெறும் ஒரு சிடியில் டிஃப்யூஸ்டு டிஸ்க் பல்ஜுங்கிற ஒரு வேர்டு அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சார் எனக்கு ஒரு வருஷமாக டிஸ்க் பல்ஜ் இருக்குது சார்னு சொல்லிட்டு மனதளவில் அவங்க பேஷண்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. டு பி ஃப்ராங்க் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, சார் எப்போ நினச்சாலும் தூங்குறப்ப முழிக்கிறப்பவே நினைக்கிறேன், ஐயோ சாகிற வரைக்கும் இப்படி தான் ஒரு டாக்டராக சொல்லிட்டாராம். அதனால் இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணத்தோடு வாழணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபஷனில் வர்ற வழியை எளிமையாக சரி பண்ணால் நீங்கள் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஆஸ்டியோபதிக் ட்ரீட்மெண்ட்டில் 1-2 செஷன்லேயே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க நான் இங்கே ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.